பாஜகவுடைய வெற்றிக்கு, தொடர் வெற்றிக்கு நான் கூட மோடியும் அமித்ஷாவும் தான் காரணம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அதுக்கு காரணம், மெயின் காரணம் அவங்க கிடையாது. காங்கிரஸ் கட்சி தான் பாஜகவுடைய வெற்றிக்கு காரணம் அப்படிங்கிறத இப்போ தெரியுது. அப்படிப்பட்ட அந்த காங்கிரஸையும் நம்முடைய தலைவர் தான் தோல்ல சுமந்து கடந்த நாடாளுமன்ற தேர்தலில், சட்டமன்ற தேர்தலில் சுமந்துட்டு இருந்தோம். மதச்சார்பின்மையை பாதுகாக்கணும், பாஜகவை தமிழ்நாட்டுக்குள்ளே விட்டுறக்கூடாதுன்னு நம்முடைய தொண்டர்கள் நாம் ரத்தத்தையும் வேர்வையும் சிந்தி காங்கிரஸ் வேட்பாளர்களை வெற்றி பெற வச்சுட்டு இருந்தோம். இந்த தேர்தலையும் அதான் பண்ணோம். களத்திலேயே இல்லாத காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு 5 இடத்துல ஜெயிக்க நம்முடைய உடன்பிறப்புகள், நம்முடைய தலைவருடைய தொண்டர்கள், திமுக காரன் தான் காரணம். இன்னைக்கு நம்ம தலைவர் அவர்கள் முதலமைச்சர் ஆகணும்னு மக்கள் போட்ட ஓட்டில் ஜெயிச்சுட்டு பதவிக்காக சொல்லாம கொள்ளாம ஓடி போயிட்டாங்க. குறைஞ்சபட்ச ஒரு நன்றியோ நாகரிகமோ இல்லாத காங்கிரஸை இனி எந்த காலத்திலையும் நாம நம்பக்கூடாது. அவங்களுக்கு சரியான பாடத்தை நாம கற்றுக் கொடுக்குறோமோ இல்லையோ, தமிழ்நாட்டு மக்கள் நிச்சயம் வெகு விரைவில் கற்றுக் கொடுப்பாங்க. ஆட்சியில் பங்கு பெற்றோம் இன்னைக்கு அப்படின்ற ஒரு எதிர்ப்புல, ஒரு கோவத்தில், ஆவேசத்தில் பேசக்கூடாது. 60 ஆண்டு காலமாக பதவிக்காக நாங்கள் இல்லை, மந்திரி சபையில் இல்லை, பொறுமையாக இருக்கோம், ஒழுக்கமாக இருக்கோம், எங்களுடைய தலைவர்கள் பேச்சை கேட்டு நடந்துகிட்டு இருக்கோம். இதே கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னாடி மைனாரிட்டி திமுக ஆட்சி வந்தப்போ நாங்கள் எந்த வித ஒரு நிலைப்பாடும் ஆட்சியில் பங்குலாம் கேட்கலையே, நாங்கள் ஆதரவு கொடுத்தோமே. அப்போ உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய முடிவுகளை எடுத்தால் நாங்கள் நல்லவங்க, உங்களுக்கு பாதகமாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சால் நாங்கள் கெட்டவங்க. காங்கிரஸ் கட்சி ஒரு தேசிய கட்சி, எங்களுக்குன்னு தனியாக ஒரு நிலைப்பாடு இருக்குது. பிஜேபி உள்ளே வரக்கூடாதுன்னு நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம். அன்னைக்கு என்ன சொன்னார் எங்களுடைய தலைவர் மாணிக்கம் தகவல் அவர்கள்? அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தோத்தது மிகுந்த வேதனை அளிக்கிறேன்னு சொல்கிறாரு. எங்களுடைய முன்னாள் தோழமை கட்சி, இன்றைக்கும் அவங்கள மதிக்கிறோம். எங்களுடைய பக்குவம் எப்படி இருக்குது அதை பார்த்ததுக்கப்புறமும் ஒரு தலைவர்கள் இருக்கும்போதும் காங்கிரஸ் ஒழிய, ராகுல் காந்தி ஒழியன்னு சொன்னீங்கன்னா உங்களுடைய தலைமைக்கு என்ன நீங்கள் மரியாதை கொடுக்குறீங்க? ஒரு தொண்டனின் பேச்சை கட்டுப்படுத்த முடியாத தலைமை என்ன தலைமை? ஒரு தலைவனின் பேச்சை கேட்காத தொண்டன் என்ன தொண்டனவன்? காமராஜரை பற்றி பேசுனீங்க, இதை மாதிரிலாம் பேசக்கூடாதுன்னு உங்கள் தலைவர் சொல்கிறாரு. இதே மாதிரி நடந்துக்கிட்டே இருந்தால் நீ பேசுகிற மாதிரி பேசு, நான் கண்டிக்கிற மாதிரி கண்டிக்கிறேன்ற அர்த்தமா? ஒரு தலைவர் சொன்னதை கேட்கறது இல்லை. திமுகனா என்ன? கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு. கடமை இல்லை, கண்ணியம் சுத்தமாக இல்லை, கட்டுப்பாடு இல்லை. திமுகன்ற ஒரு இயக்கமே இல்லாமல் போச்சு. இப்போ உங்களோட தோல்விக்கு யார் காரணம்? திமுக தானே காரணம். காங்கிரஸ்காரங்களுக்கு குறை சொல்லி என்ன இருக்குது?